ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் e பவர் ax into sin bx into dx. இதனோட ஃபார்முலா என்னன்னா that is equal to e power ax divided by a squared plus b squared into இங்க என்ன கிடைக்குன்னா a into sin bx minus b into cos bx plus c. சரிங்களா? அதே மாதிரி Okay. இன்டெகிரல் a பவர் x into cos bx into dx. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா e power ax divided by a squared plus b squared into a into cos dx plus b into sin dx plus c. சரியாம்மா? ஓகேங்க சார். இதே மைனஸ் ஏ வந்துச்சுன்னா என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் ஏ வந்துச்சுன்னு பாருங்க. இந்த இடத்துல மைனஸ் ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் ஏ, இந்த இடத்துல மைனஸ் ஏ, இந்த இடத்துல மைனஸ் ஏன்னு வந்துச்சுன்னா எங்கே ஏ இருக்குதோ அந்த இடத்துல மைனஸ் போடும். சரிங்களா? அதான் இதனோட மைனஸ் ஏவோட ஃபார்முலா. சரியாம்மா? ஓகேங்க சார். அதே மாதிரி இன்டெகிரல் 0 to 5/2 இதோட முடிச்சுட்டு இந்த ஃபார்முலா 2 நாள் மீதி பார்த்து உங்களுக்கு தேவைப்படுறது நம்ம வந்து கொடுக்குறோம். சரியாம்மா? ஓகே சார். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. ஏ வேல்யூ பி வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ரிசல்ட் டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிசல்ட் உங்களுக்கு வேணுமா? இ பவர் எக்ஸ் என்ன பாருங்க, இதில் என்ன ரிசல்ட்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். கரெக்டுங்களா? நம்மளோட ஃபார்முலா என்ன? இ பவர் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ இன்ட்டு சைன் டிஎக்ஸ் மைனஸ் பி இன்ட்டு காஸ் டிஎக்ஸ். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. சப்மிட் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. 1 + 1 1 + 1 2. 2 வந்துச்சா? 2ன்னு அப்போ ஏவோட வேல்யூ 1, சைன் எக்ஸ் வந்துச்சா? பியோட வேல்யூ 1, காஸ் எக்ஸ் வந்துச்சா? அப்போ ஏபி வேல்யூ 1 தானே. அப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலா நான் வச்சிங்கன்னா இந்த ரிசல்ட் இல்லைன்னா நீங்கள் இத்தனை ஸ்டெப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். ஐடியா புரியுதுங்களா? இன்னும் நிறைய ஃபார்முலா வந்து நீங்கள் கம்மியாக தான் பார்த்துக்கிறீங்க. இதுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்கு. ரிடக்ஷன் ஃபார்முலா தான் இருக்கும். அப்பப்போ நான் வரும்போது கொடுக்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் வச்சுக்கோங்க. ஓகே.